கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் போதுமானவர், அவர் அதிசயம் செய்வார். இன்றைக்கு நீங்க அதிசயங்களை பார்க்க போறீங்க, கலங்காதீங்க. அவர் பெரிய ஆண்டவர், நம்முடைய தேவன் பெரியவர். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீர்கள். இந்த நாளுக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 9வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரண்மனைக்கும் ஊண்டுகால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருவையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதயா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. பாருங்க, அதாவது யூதயா தேசத்தில் அதற்கு முன்னே இப்படிப்பட்டவைகள் ஒரு காலம் காணப்படவில்லை. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு, இதுவரையிலும் காணப்படாதவைகளை காண்பீர்கள். இதுவரையிலும் காணப்படாதவைகளை காண்பீர்கள். நீங்கள் அநேக காரியங்களை இதுவரையிலும் கண்டிருக்கலாம், இதுவரையிலும் பார்த்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே பார்த்திருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே பார்த்திருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்த்திருக்கலாம். ஆனால் தேவன் இனி செய்ய போறது எப்படிப்பட்டது தெரியுமா? இதுக்கு முன்னே நீங்க காணாத அளவிற்கான காரியங்களை காணப்போகிறீர்கள். தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். சாலமோனுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அதே காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இதுவரையிலும் காணப்படாதவைகள், இதுவரை நீங்கள் பார்க்காதவைகளை பார்த்து ஆச்சரியப்பட போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறீர்கள். நீங்கள் வேலையில இதுவரையிலும் பார்க்காததை பார்க்க போகிறீர்கள். வியாபாரத்திலே இதுவரையிலும் பார்க்க போகாத காரியத்தை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சியிலே இதுவரை நீங்கள் பார்க்காததை பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். பேதுரு ஆழத்திலே கொண்டு வலையை போடு என்று ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெற்று வலையை போட்ட பொழுது அதுவரையிலும் பார்க்காததை பார்க்கிறான். அவனுடைய படகு நிரம்பி, அவனுடைய கூட்டாளிகளுடைய படகுகள் நிரம்பத்தக்கதாய் மீன்கள். இதுவரையிலும் பேதுரு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்கவே இல்லை. அவனுடைய படகு நிரம்பலாம், அவன் வீசின வலையில அவன் படகும் மீன்களால் நிரம்பி மற்றவருடைய படகும் நிரம்ப அளவிற்கு அவன் காரியத்தை பார்த்ததே இல்லை. இன்றைக்கு நீங்கள் அதே போல் ஆச்சரியமான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். நம்முடைய தேவன் நல்லவர், அதிசயங்களை செய்கிறவர். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இதுவரையிலும் காணப்படாதவைகளை, இதுவரையிலும் உடைய பிள்ளைகள் பார்க்காதவர்களை கர்த்தர் இன்றே பார்க்க செய்யுங்க. இன்று முதல் பார்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ பிரசனம் வெளிப்படட்டும். என் தேவன் அமுக்கி குலுக்கி கொடுக்கிறவர், சரிந்து விழும்படிக்கு கொடுக்கிறவர், நாங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்கிறவர். அற்புதங்களை செய்யும். இதுவரையிலும் உடைய பிள்ளைகள் கண்ட பார்த்த நன்மைகளை காட்டிலும் பெரிதாய் பார்க்கட்டும். வேலையிலே, வியாபாரத்திலே, குடும்பத்திலே, தொழிலே, ஊழிய பாதையிலே பார்க்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திருமண தடை விலகட்டும், தொழில் இருக்கிற தடை விலகட்டும், வியாபாரத்தில் இருக்கிற தடை விலகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பில் இருக்கிற தடைகள் விலகட்டும், வீடு கட்ட இருக்கிற தடைகள் விலகட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் எழும்பி நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். பிசாசன் பிடியில் இருக்கிற குடும்பங்கள் விடுதலையாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தற்கொலை நாவிகள் குடும்பங்களை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.